அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக மாநாட்டிற்காக குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு போதுமான அளவுக்கு அங்கு குடிநீர் இல்லை என்ற மற்றொரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கழிவறைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது குடிநீருக்கும் அங்கு வசதி செய்யப்படவில்லை. தலைமை உத்தரவிட்டால் மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் என பவுன்சர்கள் அடம் பிடிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பாக தொண்டர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாரபத்தியில் இன்று நடைபெறுவதையொட்டி இந்த மாநாட்டத்திற்கு நேற்று இரவு முதலே, குறிப்பாக இன்று அதிகாலையில் முழுவதே அதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிக அளவு நிர்வாகிகள் தற்பொழுது இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். மாநாடு மேடைக்கு அருகே குடிநீர் தண்ணீர் பாட்டில் என்பது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலேயே வந்த தொண்டர்கள் அந்த குடிநீருக்காக போய் கேட்ட பொழுது அங்கிருந்த பவுன்சர்கள் தற்பொழுது மேலிருந்து அதாவது தங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என தலைமை உத்தரவிட்டால் மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக அங்கு வந்து அந்த தொண்டர்கள் பவுன்சரிடம் தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என நீண்ட நேரமாக கேட்டும் பவுன்சர்கள் குடிநீர் தராததால் மீண்டும் அந்த தொண்டர்கள் அந்த மாநாட்டு திடலுக்கு கூட இருக்கைகளை போய் அமர்ந்திருக்கிறார்கள். முதல் மாநாட்டில் என்னென்ன தவறு செய்தார்களோ அந்த தவறையெல்லாம் திருத்தி இந்த 2வது மாநாட்டில் எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் பல்வேறு திட்டமிட்டனர். ஆனால் கடந்த முறை போலவே இந்த முறையும் காலையிலேயே குடிநீருக்கு தற்பொழுது தலைமை உத்தரவிட்டால் மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் என வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பவுன்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என தொடர்ச்சியாகவே காலை முதலே கழிப்பறைகளில் தண்ணீர் வராதனால குடிநீர் அந்த பாட்டில எடுத்துட்டு போய் அவங்க பயன்படுத்தியதா பார்க்க முடிந்தது. காலையிலேயே தொண்டர்களுக்கு குடிநீர் வந்து கேட்ட போது பவுன்சர்களுக்கு தலைமை உத்தரவிட்டால் மட்டுமே வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்றைய தினம் 2,500 ஸ்நாக்ஸ் பை என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது எப்போது தொண்டர்களுக்கு வழங்கப்படும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காலையிலேயே வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு குடிநீர் தற்பொழுது வழங்கப்படாமல் இருப்பதால் மீண்டும் ஏமாற்றத்துடன் அவர்கள் அந்த மீண்டும் இருக்கைக்கு போய் அமர்ந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.